அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்க கவலை தான் அடையுது. ஏன்னா ஒரு நாளும் சந்தோஷமான நியூஸ் எங்கள்ட காதில் கிட்டுறது குறைவாக கிடக்குது. தமிழரை பற்றிய நியூஸ். இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேங்கில் போய் ஒரு முதியோர் நெஞ்சடைப்பாலே ஏதோ ஒரு வருத்தத்தால் அங்கே போய் பணம் மாற்ற போயிருக்க அந்த பேங்கிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறாரு. ஃபேஸ்புக்கில் இப்போ நியூஸ் பரவலாக போய்கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது என்ன நடக்குது, ஏன் இப்படி செய்கிறார்கள்? அதாவது மோடி செய்த இந்த ஒரு கருப்பு பணம் ஒழிப்புன்றது கிட்டத்தட்ட நாளைக்கு இவ்வளவு பேர் மரணிச்சிருக்கணும் இந்த திட்டத்தால். ஸோ மோடி செய்தது சரியா புள்ளியான்றது பார்க்கறதுக்கு முன்னும் தமிழ்நாட்டில் இப்போ நடந்த அந்த வயது போனவர் மரணித்த நேரத்தில் அவரை சுற்றி பார்த்து கொண்டு நின்ற எவ்வளவு பேர் ஏன் அவருக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணல. அந்த வயது போனவற்ற மனைவி தான் அவரை மடியில் வச்சு நெஞ்ச தடவி கொண்டு இருக்குது. அதாவது இந்த 3 பேர், அதாவது பேங்க் மேனேஜர்லேருந்து அதில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வீடியோ கேமரா எடுத்தார்கள். அதாவது இந்த ஹேண்டியில் ஹேண்டியில் வீடியோ எடுத்தவன் ஏதோ ஒரு வகையில் நன்மை ஒன்று செய்கிறான். அவன் தான் உலகத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்கிறான். அதாவது அவனை ஒரு கொஞ்சம் மன்னிச்சாலும் மற்றவர்களை மன்னிச்சு கொடுக்கணும். நாயே பேயே என்று கணக்க பேசலாம். மூதேவியில் இருந்து என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதெல்லாம் அவரை வச்சு பேசலாம். அது இந்த பேங்க் மேனேஜர் இருக்காரு, அவர் ஒரு அரசாங்க உத்தியோகம். அவர் உடனே செய்ய வேண்டிய வேலை அதில் ஒன்றில் போலீஸுக்கு அறிவிக்கணும், அல்ல ஆம்புலன்ஸுக்கு அறிவிக்கணும். அதை செய்யலை. உண்மையாக சொல்ல போனால் ஏழை மக்களோட விளையாடுற இந்த இந்திய நாட்டு என்ன சொல்ற இந்திய நாட்டில் உதவாத அரசியல், அந்த அரசியல் ஏழை மக்களோட இப்படி விளையாடுது. உண்மையாக நாங்களும் ஒரு ஏழை நாட்டிலேருந்து வந்தாலும் எங்களோட நாடு ஒரு ஏழை நாடு தான், இல்லைன்னு இல்லை. ஸ்ரீலங்கான்றது பெரிய வணக்கார நாடு இல்லை. ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட அங்கே வாழையில காரணத்தால் இங்கே வந்துட்டோம். ஆனால் ஏமனில் பார்க்கல நாங்கள் எல்லாரும் இப்படி வாழ்றோமே என்றது எங்களுக்கு புரியக்கூடியா இருக்குது. அதாவது ஜேமனில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, எவன் ரோட்டில் விழுந்து கிடக்கிறானோ அவனை பார்த்துட்டு ஒருவன் போக மாட்டான். அதான் உண்மை. எத்தனை காரால் போனாலும் அதில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 or 6 காராக நிற்கும். அந்த கார் நின்று அவனை ஹெல்ப் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் கேட்டு தான் போகும். இந்த நாட்டில் நீங்கள் வீட்டில் விழுந்து கிடக்கிற விட ரோட்டில் அதாவது ரோட்டில் விழுந்து கிடந்து பாருங்க எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணேன்னு தெரியும். ஏன் அப்படி எங்கள் நாட்டில் இல்லைன்னா தெரியல. ஆனால் மகாத்மா காந்தி பிறந்த நாடு அதன்ற பேர் தான். ப்ளீஸ் இனியாலும் மாறிக்கொள்ளுங்க, நாயிலே மாறிக்கொள்ளுங்க. முக்கியமாக அந்த பார்க்குற நாய்களுக்கு நான் உண்மையாக சொல்லுவேன், மாறிக்கொள்ளுங்க. ஏன்னா அவன் ஆறா இருந்தாலும் உங்களுக்கு என்ன, எனக்கு தெரியும். அதில் உள்ளவர்கள் கூடுதலான ஆட்கள் சாதி பார்க்குற ஆட்களாக இருக்கலாம், இவன் குப்பியாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் அங்கே ஒரு உயிர் துடிச்சு கொண்டு இருக்கு. அப்போ அந்த உயிருக்கு நாங்கள் முதல் உதவி செய்யணும். அதை செய்யணும். அதை செய்திருந்தால் இன்றைக்கு அந்த முதியவர் உயிரோடு இருந்திருப்பார். இனி இந்த முதியவர், அதாவது அந்த அவற்ற வைஃப் எனக்கு தனிமையில் ரோட்டில் திரிய போகிறா, ரோட்டில் பிச்சை எடுக்க போகிறா. ஸோ அப்போ உங்களோட நாட்டுக்கு என்ன ஒரு பிச்சைக்காரரை நீங்கள் கூட்டுற வழியை நீங்கள் குறைக்கிறது இல்லை. தயவு செய்து இதை கவனத்தில் எடுங்கோ. நன்றி, வணக்கம்.